இன்றைக்கி முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த செவுரொட்டி உண்மையாக செவுத்தில் ஒட்டுமாங்கிறது தான். ஆனால் உண்மையாக அது வந்து செவுத்தில் ஒட்டிருச்சு பாருங்கள். அதோட மேலால் உள்ள அந்த ஸ்கின்னு தான் வந்து அது செவுத்தில் ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி வந்து செவுரொட்டி வந்து சுட்டு தான் எடுக்க போகிறேன் நான். அதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நான் அந்த பணியார கம்பியில் வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டேன். இதை வந்து அப்படியே கேஸில் வச்சு காமிச்சு சுட்டு எடுக்க போகிறேன். கேஸை விட இது வந்து அடுப்பில் சுட்டு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கிரில் மாதிரி பண்ணி எடுத்தால் கூட நல்லாயிருக்கும் போல். நான் இதில் வந்து கீரல் போட்டிருக்கேங்காட்டி அதுலேருந்து லைட்டாக அப்படி பிளட்டு சொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கே பாருங்கள், பிளட்டு ஃபுல்லாக இப்படி வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுமே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், இதை வந்து லைட்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு சாப்பிட தோணாது, ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கலர் மாறுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி சுட்டு எடுக்கிற செவரொட்டி வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் செவரொட்டி எப்படி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.